மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு திட்டமிடல் அலகு ஒன்று அவசியம் சாணக்கியன். கன்னியா வெந்நீரூற்று பகுதியில் புத்த விகாரைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு வெளியான விமர்சனம். ரணில் ஆட்சி காலத்தில் $715 மில்லியன் வெளிநாட்டுக்கு 105 நிறுவனங்களை சிக்க வைத்து பெரும் நிதி மோசடி. முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜய குணரத்னவிற்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. கபில சந்திரசேனவின் மர்ம மரணம் தாமதமாகும் பிரேத பரிசோதனை அறிக்கை பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. கோட்டபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை முன்னெடுப்பு. செம்மணியில் இன்று 11 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுப்பு. வெலிக்கடை படுகொலை குட்டிமணி தங்கத்துறை சிலை திறப்பு விழாவுக்கு எதிரான நீதிமன்ற உத்தரவு. கன்னியா வெந்நீரூற்று பகுதியில் விகாரை அமைப்பு பணிகள் தீவிரம். முல்லைத்தீவில் சுற்றுலா அலுவலகத்தை நிறுவுவதுடன் பிரத்யேக உத்தியோகத்தர்களையும் வழங்குக ரவிகரன் எம்பி. நாட்டின் வீழ்ச்சிக்கு பொறுப்பு கூற வேண்டிய ராஜபக்ஷ முகாம் சஜித் அணியின் குற்றச்சாட்டு. தொடர்பது விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கென தனியான ஒரு திட்டமிடல் அலகு உருவாக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நோக்கம் குடிதண்ணி மட்டக்களப்பு மாவட்டம் முழுவதும் கிடைக்க வேண்டும் என்றதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுக்கும் தெரியும் அது ஒரு கடினமான விடயம். ஏனென்றால் பல பிரதேசங்களிலே ஏற்றம் இருக்கின்றது, சில பிரதேசங்களிலே பள்ளங்கள் இருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்தால் மட்டக்களப்புக்கு வழங்கப்படுகின்றது. சில இடங்களிலே கம்யூனிட்டி வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் என்று சொல்லி கடந்த காலத்திலே கொடுத்து தரம் குறைந்த பைப்பிலை போட்டிருக்கு. அப்போ நான் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வந்த விடயம் கௌரவ அமைச்சர் அவர்களே, எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு தனியொரு டிசைன் யூனிட் ஒன்று தேவை. நாங்கள் ஒரு டிசைன் டீம் ஒன்று திருவண்ணாமலையிலிருந்தே மட்டக்களப்பு டிசைன் பண்ண முடியாது. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கே நீங்கள் ஒரு டிசைன் யூனிட் ஒன்றை நியமித்தால் அந்த டிசைன் யூனிட்டினூடாக இந்த எல்லா விஷயத்தையும் நாங்கள் இணைக்கலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் இறுதியாக சொன்ன விடயம், இந்த நீர் வழங்குவதற்கு இணைப்புகள் வழங்கினாலும் பைப்லைன் வழங்கினாலும் அந்த குடி தண்ணி வழங்குறதுக்கு தேவையான வாட்டர் சப்ளை இருக்க வேண்டும். If there is no water supply, then you can't give the drinking water. அந்த அடிப்படையிலே தான் 2017 ஆண்டு 18 ஆண்டு காலப்பகுதியிலே கௌரவ அமைச்சர் அவர்களே உங்களுடைய கவனத்துக்கு இந்த விடயத்தை நான் இந்த கேள்வியினூடாக கொண்டு வருகின்றேன். பிரெஞ்ச் டெவலப்மெண்ட் ஃபண்ட், பிரெஞ்ச் டெவலப்மெண்ட் ஏஜென்சியினூடாக ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்தது. முந்தின 6 ப்ரொஜெக்ட் உண்டு. இந்த முந்தின 6 ப்ரொஜெக்டினூடாக இரிகேஷன் ஒரு பக்கம், மெட்ட ப்ரொஜெக்ட் வந்து ட்ரிங்கிங் வாட்டர். ஆனால் இந்த முந்தின 6 ப்ரொஜெக்ட் சம்பந்தமான இந்த வாட்டர் சப்ளையிலே குடி தண்ணி வழங்குறது இந்த கொண்டு வரப்பட்ட ப்ரொஜெக்ட் 2020 ஆண்டுக்கு பிறகு நடந்த பொருளாதார நெருக்கடியின் காரணமாக IMFின் திட்டத்தின் கீழே புதிய திட்டங்கள் செய்ய முடியாது மட்டுப்படுத்தப்பட்டது. ஆனால் கடந்த 18 மாதங்களாக இந்த பிரெஞ்ச் டெவலப்மெண்ட் ஏஜென்சியினுடைய நிதியை கொண்டு வந்து இந்த ப்ரொஜெக்டை மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்கு அவர்கள் தயாராக இருந்தாலும் இன்னும் இலங்கை அரசாங்கம் அந்த பிரெஞ்ச் டெவலப்மெண்ட் ஏஜென்சியோட, அதாவது இந்த முந்தின ப்ரொஜெக்ட் மட்டுமே இல்லை, பிரெஞ்ச் டெவலப்மெண்ட் ஏஜென்சியோட அந்த ஒப்பந்தம் இன்னும் செய்யாதபடியினாலே அந்த வேலை இழுப்பறையில் இருக்கின்றது. அந்த வகையிலே என்னுடைய கேள்வி என்னென்னு சொன்னால், இந்த பிரெஞ்ச் டெவலப்மெண்ட் ஏஜென்சியின் ஊடாக இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் எப்போ கைச்சாத்த போகிறீங்கள்? பிரெஞ்ச் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஊடாக இந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்தினால் குடி தண்ணி வழங்குறதுக்கு மற்ற முந்தின 6 ப்ரொஜெக்டை நீங்கள் மீண்டும் முன்னிலைப்படுத்துவீங்களான்றதான் என்னுடைய முதலாவது கேள்வி. நன்றி. கன்னியா வெந்நீரூற்று பகுதியில் புத்த விகாரைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நடைபெற்றது பொதுமக்கள் மத்தியில் ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் திருகோணமலை மாவட்ட செயலாளர் சின்னமோகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கன்னியா வெந்நீரூற்று என்பது தமிழர்களுக்கும் குறிப்பாக இந்து மக்களுக்கும் மிக நீண்ட கால வரலாற்று மற்றும் ஆன்மீக தொடர்புடைய புனித தலமாகும். இப்பகுதியே புனித இடமாகவும் தமிழ் மக்கள் பல தலைமுறைகளாக கருதி வந்துள்ளனர். இந்த நிலையில் புனித பிள்ளையார் ஆலயம் அமைந்திருந்ததாக கூறப்படும் பகுதியில் புத்த விகாரைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நடைபெறவுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் மக்களிடையே பதற்றத்தையும் எதிர்காலம் குறித்த அச்சத்தையும் உருவாக்கியுள்ளது. கன்னியா என்பது ஒரு மத தலம் மட்டுமல்ல, அது திருகோணமலையின் வரலாறு, தமிழர் பாரம்பரியம் மற்றும் தமிழ் மக்களின் அடையாளத்துடன் பின்னி பிணைந்துள்ள ஒரு முக்கிய தமிழர் மரபுரிமை சின்னமாகும். இதுபோன்ற வரலாற்று மற்றும் மத உணர்வுகள் சம்பந்தப்பட்ட இடங்களில் எடுக்கப்படும் எந்த ஒரு தீர்மானமும் அனைத்து தரப்பினருடனும் கலந்தாலோசித்து சட்ட நடைமுறைகளுக்கு இணங்கவோ தொல்லியல் மற்றும் வரலாற்று ஆதாரங்களின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில்,
இந்த விவகாரம் தொடர்பில் பல்வேறு சமூக அமைப்புகளும் பொதுமக்களும் முன்வைக்கும் கவலைகளை அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உரிய முறையில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அனைத்து இனங்களும் மதங்களும் பரஸ்பர மரியாதையுடனும் நல்லிணக்கத்துடனும் வாழும் சூழலை பாதுகாப்பது அனைவரதும் பொறுப்பாகும். மேலும் கன்னியா வெந்நீர் ஊற்று தொடர்பான வரலாற்று மற்றும் தொல்லியல் உண்மைகள் குறித்து வெளிப்படையான விளக்கத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வழங்க வேண்டும் என்றும் எந்தவொரு அபிவிருத்தி அல்லது கட்டுமான நடவடிக்கைகளும் சட்ட நடைமுறைகள் நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் அனைத்து சமூகங்களின் மத பண்பாட்டு உணர்வுகளை மதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதேவேளை 2020ஆம் ஆண்டின் நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய அந்த இடத்தில் எந்த சமய கட்டடங்களும் கட்டாதிருப்பதை சட்டம் உறுதி செய்ய வேண்டும் என்றார். முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜய் குணரத்னவை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2008ஆம் ஆண்டு கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவருக்கு தலைமறைவாக இருக்க உதவி புரிந்தார் என்ற குற்றச்சாட்டில் ரவீந்திர விஜய குணரத்ன நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார். முன்னர் பிறப்பிக்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைவாக அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். அதனைத் தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைக்கு தாம் குற்றமற்றவர் என தெரிவித்து அடுத்து தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகளில் அவரை விடுவிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் வசந்த அமரசேன உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கின் விசாரணையை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 9ஆம் திகதிக்கு ஒத்திவைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மரண விசாரணை தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கை விரைவாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான நினைவூட்டல் கடிதம் ஒன்று அரசு சட்ட வைத்திய அதிகாரிக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று மீண்டும் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கை உடனடியாக வழங்குமாறு அரசு சட்ட வைத்திய அதிகாரிக்கு இதற்கு முன்னர் அறிவிப்பு ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தடயவியல் அறிக்கை பெறப்படவில்லை என்று கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய பிரேத பரிசோதனை அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு மீண்டும் நினைவூட்டல் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இதனையடுத்து வழக்கு விசாரணை எதிர்வரும் மாதம் 19ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவின் விளக்கமறியல் உத்தரவு ஜூலை 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. 2 அரசாங்க நிறுவனங்களிலிருந்து சம்பளம் பெற்று அதன் மூலம் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பான தொடர் விசாரணையின் தொடர்பில் பண்டாரு ஜூன் 18ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையில் ஜனாதிபதியின் செலவின தலைப்பின் கீழ் நடந்ததாக கூறப்படும் நிதி முறைகேடு தொடர்பாக சிறப்பு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திடம் முறைப்பாடு செய்துள்ளது. இது தொடர்பான விசாரணையில் பண்டாரு 2022ஆம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் தனிச் செயலாளராக பணியாற்றியதும் அதே காலகட்டத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் திட்ட பணிப்பாளர் பதவியை வகித்ததும் தெரியவந்துள்ளது. இந்த கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் ஜனாதிபதியின் செலவின தலைப்பின் கீழ் ஒரே நேரத்தில் 2 பதவிகளுக்கு சம்பளம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் அவர் கொல்லுப்பிட்டி பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீதி அமைச்சும் காணாமல் போனோர் அலுவலகமும் இணைந்து இன்றைய தினம் பிரதேச மட்டத்தில் காணாமல் போனோர் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்தது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை பற்று, மட்டக்களப்பு மேற்கு, ஏறாவூர் பற்று ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த விசாரணை மற்றும் வாக்குமூலங்கள் வழங்கும் நடவடிக்கைகளை காணாமல் போனோர் அலுவலக அதிகாரிகள் மற்றும் சட்டத்தரணிகள், நீதி அமைச்சின் சட்டத்தரணிகள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் இணைந்து முன்னெடுத்திருந்தனர். காணாமல் போனோர் அலுவலகத்திற்கு காணாமல் போனோர் தொடர்பாக அவர்களது உறவுகளினால் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய அவர்களின் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கைகள் இதன்போது முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது மண்முனை பற்று பிரதேச செயலக பிரிவில் உள்ள காணாமல் போனோரின் உறவினர்களிடம் சாட்சியங்கள் பெறும் நடவடிக்கைகள் இடம்பெற்றது. இதே நேரம் நேற்றைய தினம் மட்டக்களப்பில் உள்ள அலுவலகம், பட்டிப்பளை பிரதேச செயலகம், வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவுகளில் கிடைக்கப்பெற்ற 295 முறைப்பாடுகளில் 233 விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக காணாமல் போனோர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.
இதன் அடிப்படையில் பட்டிப்பளை பிரதேச செயலக பிரிவில் 144 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்ற நிலையில் அவற்றில் 116 முறைப்பாடுகள் விசாரணை செய்யப்பட்டுள்ளதுடன் வெல்லாவெளி பிரதேச செயலக பிரிவில் 78 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 64 முறைப்பாடுகள் விசாரணை செய்யப்பட்டுள்ளதுடன் மட்டக்களப்பு அலுவலகத்தில் 73 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 53 விசாரணைகள் பதிவு செய்யப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காணாமல் போனோர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 40ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்றது. செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 40வது நாளான இன்றைய தினம் புதன்கிழமை 4 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதில் 11 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் செம்மணி புதைக்குழியில் 1ஆம் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரையில் 94 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 471 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 455 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை இன்றைய தினம் புதன்கிழமை ஐரோப்பிய ஒன்றியத்தின் 8 பேர் கொண்ட குழுவினர் அகழ்வு பணியை நேரில் பார்வையிட்டதுடன் அகழ்வு பணிகளில் ஈடுபட்ட நிபுணர் குழுவினருடன் அகழ்வு பணிகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார்கள் என்று சட்டத்தரணி ரணிதா குறிப்பிட்டார். செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைக்குழியின் அகழ்வின் 40வது நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை 8 மணி தொடக்கம் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. இன்றைய நாள் காலை 9 மணி அளவில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுக்குழுவினர் 8 பேர் அடங்கிய குழு செம்மணி புதைகுழியினை தரிசித்து இந்த தளத்தில் வேலை செய்கின்ற நிபுணர்களுடன் கலந்துரையாடி களத்தினுடைய நிலவரத்தை பற்றி தெரிந்து கொண்டார்கள். இதே நேரத்தில் இன்றைய 40வது நாள் புதிதாக 4 எண்பு தொகுதிகள் சுத்தமிடப்பட்டு அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டதுடன் இன்றைய நாளுடனான மொத்த தொகை 471 அதிகரித்துள்ளதுடன் இன்றைய நாள் ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட மனித எண்பு தொகுதிகளிலிருந்து 11 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் அந்த 11 மனித எண்பு தொகுதிகளுடன் சேர்த்து மொத்தமாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதிகள் 455ஆக உயர்ந்துள்ளது. மீண்டும் இதே போல அகழ்வு பணிகள் நாளைய நாள் காலை 8 மணியிலிருந்து நடைபெறும். இன்றைய நாள் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற வேளையில் எதுவிதமான சான்று பொருட்களும் கைப்பற்றவில்லை. அகழ்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மனித எண்பு தொகுதிகளும் வயது வந்தோருக்கானது, அது அடல்ஸுக்குரிய மனித எண்பு தொகுதி. அவர்கள் பார்வையிடைக்கில் நிபுணர்களோட கதைத்து அகழ்வு பணிகள் தொடர்பான விடயங்களையும் அது தொடர்பான செயற்பாடுகள் அவர்களுக்கு இருந்த விளக்கங்களையும் பெற்றுக்கொண்டதோடு இந்த பார்வையிடுதல் நேரம் தங்களுடைய கருத்துக்கள் எதையும் வந்து அவங்க தளத்தில் வச்சு எதுவும் சொல்லல. பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதிலிருந்து 2 பாதிக்கப்பட்ட தரப்பு தாய்மார்களை வந்து விசேடமாக அவர்கள் கண்டு சந்தித்து அவர்களினுடைய கோரிக்கைக்கான கடிதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களால் வழங்கப்பட்ட அல்லது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு அவர்கள் தொடர்ந்து தாங்கள் அரசாங்கத்தினுடைய உடன் பேசுவதாகவும் அதே நேரத்தில் சர்வதேச மட்டத்திலேயும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக தொடர்ந்து குரல் கொடுப்பதாகவும் அவர்களுக்கு தெரிவித்திருந்தார். சில ஜனாதிபதி மாளிகைகள் நீதிமன்றங்களாக மாற்றப்பட்டுள்ளன, மற்றவை பொருளாதார ரீதியாக சாத்தியமான நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் என பிரதமர் ஹருணி அமரசூரிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் 2025ஆம் ஆண்டிலும் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களிலும் 8 ஜனாதிபதி மாளிகைகளை பராமரிப்பதற்காக ரூபாய் 13.9 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாக கூறினார். ஜனாதிபதி மாளிகைகள் பொருளாதார ரீதியாக சாத்தியமான பயன்பாட்டிற்கு வரும் வரை அவற்றை பராமரிக்க அரசாங்கம் நிதி செலவிட வேண்டியுள்ளது என்றும் பிரதமர் கூறினார். திருகோணமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க கன்னியா வெந்நீரூற்று பகுதியில் புத்த விகாரைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது.
குறித்த நிகழ்வில் அரசின் முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் நேற்றைய தினம் தமிழ் அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளினால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. திருகோணமலை பிரதேச தொல்பொருளியல் காரியாலயத்தின் ஏற்பாட்டில் கன்னியா வெந்நீரூற்று தொல்பொருள் வளாகத்தில் உள்ள தூபி பாதுகாக்கும் நடவடிக்கைக்கான ஆரம்ப விழாவில் மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார், திருகோணமலை பிரதேச தொல்பொருளியல் திணைக்கள பிரதிபலிப்பாளர் சுரங்க பெரேரா மற்றும் பலர் பங்கேற்றுள்ளனர். நீதிமன்ற உத்தரவை மீறி புதிய கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக அரசுக்கு எதிராக கடும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறித்த தரப்பினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருகோணமலை மேல் நீதிமன்றத்தின் HCT/RIT 590/2019 வழக்கில் வழங்கப்பட்ட உத்தரவின்படி கன்னியா வெந்நீரூற்று பகுதியில் புதிய கட்டுமான பணிகள் மேற்கொள்ளக்கூடாது என நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த உத்தரவை மீறி புராதன பிள்ளையார் ஆலய இடிபாடுகள் காணப்படும் பகுதியில் பௌத்த விகாரை அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழர்களுக்கும் குறிப்பாக இந்து மக்களுக்கும் மத வரலாறு மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்படுகின்ற நிலையில் தற்போது அங்கு எழுப்பப்படவுள்ள பௌத்த விகாரை தொடர்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. இந்நிலையில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளமை தொடர்பாக கன்னியா பகுதியில் வரலாற்று மற்றும் தொல்லியல் அடையாளங்கள் தெரிவுபடுத்தப்படுகின்றன என்றும் தமிழர்களின் பாரம்பரிய மத மற்றும் பண்பாட்டு அடையாளங்கள் பாதிக்கப்படுகின்றன என்றும் சில சமூக அமைப்புகளும் உள்ளூர் மக்களும் கவலை வெளியிட்டுள்ளனர். மேலும் முன்னைய அரசுகளின் காலத்திலும் மக்கள் எதிர்ப்பும் சட்ட நடவடிக்கைகளும் காரணமாக தடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற இந்த கட்டுமானம் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் முன்னெடுக்கப்படுவது ஏன் எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நீதியமைச்சர் ஹசன் நாணயக்காரவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் எதிர்வரும் ஜூலை 24 வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் எதிர்வரும் ஜூலை 24 வெள்ளிக்கிழமை பாராளுமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வினைத்திறனான சுற்றுலா வழிகாட்டலை உறுதிப்படுத்தும் வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுற்றுலா அலுவலகத்தை நிறுவுவதுடன் சுற்றுலா அபிவிருத்திக்கான பிரத்யேக உத்தியோகத்தர்களையும் வழங்குமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். எனது முதலாவது துணை கேள்வி, தற்போதைய சூழ்நிலையில் இலங்கைக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். ஆனால் சமத்துவ அடிப்படையில் சுற்றுலாத்துறையில் முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே காணப்படுகின்றது. சில விடயங்களுக்கு நீங்கள் நிதி இப்போது ஒதுக்கியிருக்கின்றீர்கள். 27ஆம் ஆண்டுக்கான நிதியாக அது காணப்படுகின்றது. கட்டிட நிர்மாணங்களுக்கு அரசு தற்போது மெல்ல மெல்ல அக்கறையை காட்டினாலும் சுற்றுலா வழிகாட்டலை சிறந்த முறையில் செயல்படுத்த தேவையான ஆளணி மற்றும் நிர்வாக கட்டமைப்பு முல்லைத்தீவில் மிகவும் பலவீனமான நிலையிலேயே காணப்படுகின்றது. சுற்றுலா தொடர்பான அபிவிருத்தி செயல் திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் போதிய வழிகாட்டுதல்களை மேற்கொள்வதற்கும் மாவட்டத்துக்குரிய சுற்றுலா அலுவலகம் முக்கிய தேவை. சுற்றுலா ஆளணியும் தேவை. எனவே நிர்மாணங்களுக்கு மேலதிகமாக வினைத்திறனான சுற்றுலா வழிகாட்டலை உறுதிப்படுத்தும் வகையில் மாவட்டத்துக்குரிய சுற்றுலா அலுவலகம் மற்றும் சுற்றுலா அபிவிருத்திக்கான பிரத்யேக உத்தியோகத்தர்கள் முல்லைத்தீவுக்கு வழங்கும் ஏது நிலை தங்கள் அமைச்சின் கீழ் காணப்படுகின்றதா என்று கேட்கின்றனர். 1983ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட குட்டிமணி மற்றும் தங்கதுரை ஆகியோரின் திருவுருவச் சிலை திறப்பு விழாவுக்கு நீதிமன்றத்தால் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் 43வது நினைவு தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 25ஆம் தேதி சிலை திறப்பு விழா நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து குட்டிமணி மற்றும் தங்கத்துறை ஆகியோரின் திருவுருவச் சிலைகளை வடிவமைத்த சிற்பி வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு பின்னர் கைது செய்யப்பட்டார். அவர் இன்று பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா, சட்டத்தரணி விஸ்வலிங்கம், மணிவண்ணன் உள்ளிட்டோர் முன்னிலையாகினர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சிலை திறப்பு விழாவை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்டுள்ளது. வல்வெட்டித்துறை போலீசாரினால் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது.
அதிலே வல்வெட்டித்துறையிலே குட்டிமணி தங்கத்துறை உட்பட வெளிக்கடை படுகொலையிலே வெளிக்கடை சிறைச்சாலை படுகொலையிலே கொல்லப்பட்டவர்களுக்கு நினைவு தூவியும் அவர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்படுகின்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அதனை தடை செய்யுமாறு கோரி ஒரு விண்ணப்பம் செய்யப்பட்டிருந்தது. அதிலே வல்வெட்டித்துறையினுடைய பிரதேச சபையின் முன்னாள் உபதவிசாளர் சதீஷ் அவர்கள் உட்பட குட்டிமணி அவர்களுடைய தம்பியார் உட்பட இருவருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டு அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் இந்த சிலை திறப்பு விழாவுக்கு 2 நாட்கள் தடை விதிக்கப்பட்டு இன்றைய தினம் இந்த வழக்கு நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கானது குற்றவியல் நடவடிக்கை சட்டக்கோவையினுடைய 106ஆம் பிரிவின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பொது தொல்லை ஒன்றை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்ற அடிப்படையிலேயே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த தடை உத்தரவுக்கான விண்ணப்பம் மேற்கொள்ளப்பட்டது. இன்றைய தினம் நாங்கள் மண்டிலே தோன்றி பல்வேறு விடயங்களை நாங்கள் மண்டிலே தெரிவித்திருக்கிறோம். இன்றைய தினம் எதிரிகள் சார்பிலே சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் அசர் உட்பட நான் இன்னும் பல சட்டத்தரணிகள் இன்னும் வழக்கிலே தோன்றியிருந்தோம். போலீசாருடைய பிரதானமான விண்ணப்பமாக இருந்தது குட்டிமணியும் தங்கத்துறையும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் மற்றும் செயலாளர்களும் அவர்களுக்கு சிலை வைப்பதனூடாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்கின்ற நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட போகின்றோம் என்றும் நாங்கள் என்று நான் சொல்வது சதீஷும் அவருடன் பெயரிடப்பட்ட மற்றையவர். ஆகவே இந்த நிகழ்வு தடை செய்யப்பட வேண்டும் என்றும் இது இலங்கையிலே ஒரு வன்முறையை அல்லது சமாதான குறைவை அல்லது இனங்களுக்கு ஒரு முரண்பாட்டை கொண்டு வரும் என்றும் அவர்கள் விண்ணப்பம் செய்திருந்தார்கள். இந்த விடத்திலே நாங்கள் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தோம். ஒருவருக்கு சிலை செய்வது என்பது அல்லது அவர்களுக்கு நினைவுகள் பொறிப்பது என்பது பெயர்கள் பொறிப்பது என்பது அது எங்களுடைய உரிமை. ஒருவரை நினைவேற்றுவதற்கு இலங்கையிலே எந்த தடையும் கிடையாது என்பதை நாங்கள் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அதே போன்று நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்த நீதிமன்றத்திலே இதே வெளிக்கடையிலே படுகொலை செய்யப்பட்ட இதே குட்டிமணி தங்கத்துறை உட்பட்ட 53 பேர்களுக்கும் திருவோணமலையிலே கடற்கரையிலே ஒரு திறந்த வழி அரங்கம் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த திறந்த வழி அரங்கத்திலே 53 பேர்களுடைய பெயர்களும் கல்லிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தையும் போட்டோ ஆதாரங்களுடன் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்தேன். அங்கு விசேடமாக திருவோணமலை என்பது 3 இனங்களும் செறிந்து வாழுகின்ற சமமாக வாழுகின்ற ஒரு பிரதேசம். அந்த இடத்திலே நீண்ட காலமாக இந்த திறந்த வழி அரங்கமும் பெயர்களும் பொறிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் எந்த ஒரு அமைதியின்மையோ அல்லது இனங்களுக்கு இடையில் கலவரமோ ஏற்படவில்லை என்பதையும் கவர்மெண்டின் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போன்று குட்டிமணியோ தங்கத்துறையோ அல்லது அவரோடு கொல்லப்பட்ட ஏனைய 53 நபர்களோ தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்களும் அல்ல, அவர்கள் தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்களும் அல்ல. அவர்கள் அங்கம் வைத்த டெலோ என்பது இலங்கையிலே கடந்த 38 ஆண்டுகளாக பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது. அதனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏராளமானவர்கள் பாராளுமன்றத்திலே பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் கௌரவ மன்றினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து இது குட்டிமணியையும் தங்கத்துறையும் விடுதலை புலிகளின் தலைவர் செயலாளர் என்று சித்தரிப்பது ஒரு மோசமான புனையப்பட்ட ஒரு செய்தி என்ற விடயத்தை கௌரவ மன்றினுடைய கவனத்துக்கு நான் இன்றைய தினம் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த விடயத்திலே போலீசார் ஒரு விண்ணப்பத்தை செய்திருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பிலே தாங்கள் சட்டமாதிபருக்கு அவருடைய ஆலோசனையை பெறுவதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் மேலதிகமான புலனாய்வு அறிக்கைகளையும் சட்டமாதிபருடைய ஆலோசனையும் தாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை கௌரவ மன்றிலே செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த சிலையை அவசரப்பட்டு திறப்பதன் ஊடாக ஏதாவது விளைவுகள் ஏற்படுமா என்பதை தாங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டும் என்றும் சிலையை நிறுவிய பின்னர் அதை உடைப்பது என்பது பொருத்தம் இல்லை என்றும் ஆகவே சிலை அமைப்பதற்கு முன்னர் தீவிரமாக ஆராய்வது பொருத்தம் என்று கௌரவ மன்று கருதுவதாக குறிப்பிட்டு கௌரவ நீதிவானர்கள் தற்காலிகமாக இந்த சிலை திறப்பதற்கு தடை விதித்திருக்கின்றார். அதே போன்று இந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மாலை பின்னேறம் 1:30 அளவிலே மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. அதிலே ஒரு இறுதி முடிவு இந்த சிலை திறப்பது தொடர்பாக எடுக்கப்படும் என்பதையும் கௌரவ மன்று சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதிலே நாங்கள் இன்னொரு விடயத்தை சொன்னோம். சிலை திறப்பது என்பது பப்ளிக் நியூசன்ஸ், பொது தொல்லை அல்ல, அது தனியார் காணியிலே நடைபெறுகிறது. குட்டிமணி அவருடைய பரம்பரை காணியிலே அவருடைய சொந்த சகோதரனாலே மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நடவடிக்கை. ஆகவே பகிரங்கமாக எவருக்கும் இதிலே இடையூறோ தொல்லையோ இல்லை. எந்த ஒரு குடிமகனோ எந்த ஒரு பொதுமகனோ விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய எவரோ போலீசாரிடம் இது ஒரு பொது தொல்லையை ஏற்படுத்துகிறது, தங்களுக்கு இதனாலே பிரச்சனை இருக்கிறது என்று எந்த ஒரு முறைப்பாடும் செய்யவில்லை என்பதையும் கவர்மெண்டின் தாழ்மையான கவனத்துக்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் பரிசீலித்து எதிர்வரும் 8ஆம் மாதம் 4ஆம் தேதி இறுதி முடிவெடுப்பதாக கௌரவமன்றம் சுட்டிக்காட்டினார்.
இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது முகப்புத்தக பக்கமான ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.